குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. 2025 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கிளியராக 2-3 வரிகளில் சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மூல நூல்லையுமே ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலனை சொல்கிற மாதிரியான எந்த ஒரு அம்சமும் கிடையாது. இது தமிழ் புத்தாண்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதிகளாக கிரகங்களை நியமிக்கப்படுது. அதுக்குன்னு ஒரு கவி இருக்குது, அந்த கவியின்படி பலன்கள் நடைபெறும். ஆனால் ஆங்கில புத்தாண்டுக்கு அப்படி கிடையாது. அப்போது எதை மையப்படுத்தி இது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2025 கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் சொல்லப்படுது. முக்கியமாக அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகளை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போது 2025 முதல்ல சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குது. ரெண்டாவது குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மே மாதம் நடக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த மே மாதத்தில் இருந்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகும். கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, உறுதியாக நடக்கும். அப்போது என்ன நடக்குதோ அதை மீறி சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், பேக்கண்ட் சப்போர்ட் வேணும். வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சூட்சமமாக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படியே தெள்ள தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது, இந்த தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் தேடினாலும் கிடைக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் 100% உங்களுக்கு தெளிவாக வேலை செய்யும். அந்த வழிபாடு பூரணமாக மனசார நீங்கள் அதை பண்ணும்போது 100% வேலை செய்யும். ஸோ இப்போது நம்ம என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு சனியினுடைய நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது, சனி என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு விரயச்சனியாக வந்து நிற்குது. அந்த விஷயம் ரெண்டாவது இருக்கட்டும். எனக்கு இது லாபம், இன்னைக்கு இதுக்கு செஞ்ச நிறைய காசு பணம் கிடைக்கும், இந்த விஷயத்துக்குள்ளே போனால் நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போகும்போது அது செலவுகளையும் அலைச்சலையும் கொடுக்குது. மற்றபடி இருக்கிறது போதும், நடக்கிறது நடக்கட்டும், அதிகப்படியான லாபம் எதிர்பார்க்கல, நான் என்ன செஞ்சனோ அதற்குண்டான கூலி கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய எந்த மேசராசி அன்பர்களுக்கும் அனாவசியமான செலவு வராது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் தொழில் சார்ந்து மாற்றங்களை செய்ய போகிறேன், அடுத்த பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது இதோட நிப்பாட்டி வச்சுருங்க. மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த தொழிலில் மாற்றம் பண்ண போகிறேன், புதுசாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்ததாக ஃப்ரான்ச்சைசிங் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். இந்த வருஷம் மார்ச்சுக்கு மேலே வேண்டாம். இப்படி எதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்ச்சுக்கு முன்னாடி செஞ்சுடுங்க. ஸோ இது சனியினுடைய நகர்வு. ரெண்டாவதாக குரு 9ஆம் அதிபதி 3ல். மே மாதத்துக்கு மேலே என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அது ஒரு சில அலைச்சல்களை தந்த பின்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர்த்துக்கு நிலம் வாங்கிறதுக்கு யோகம், 2 வீலர் வாங்குறதுக்கு யோகம், வாகன யோகங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு யோகங்களாக உண்டு. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிற பொருளெல்லாம் இப்போ வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழலை கொடுத்துருது. அடுத்ததாக ராகு கேது. ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் அமருது. எந்த விதமான தொந்தரவும் இல்லை. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ராகுவினுடைய அனுகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருது. பயப்பட வேண்டாம், ராகுவினுடைய அமர்வு சாதகமாக இருக்குது. ஆனால் கேது அப்படிங்கிறது எதன் மீதும் பற்றில்லாத ஒரு சூழலை கொடுக்குது. குறிப்பு என்ன தெரியுங்களா? இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. மருத்துவ செலவின் மூலமாக தான் குழந்தைகள். மனசில் இருக்கிற விருப்பத்தை வெளியில் சொல்கிற கூட ஆள் இல்லை, நம்ம சிங்கிளாக இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம், இத்தனை பேர் சுற்றி இருந்து நம்ம தனியாக இருக்கிறோம், உங்களுக்கு நீங்கள் தான் துணை அப்படிங்கிறத உணர வச்சிடும் இந்த கேது. மே மாதத்துக்கு மேலே அதுவும் நடக்கும். இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு மேசராசிக்கு ஜீவ சமாதி வழிபாடு செய்யலாம். ரெண்டாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மூன்றாவதாக பிரம்மதேவர் வழிபாடு. திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரம் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, போதும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
இது வரைக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்குது, தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இனிமேல் அப்படி இருக்க போகிறது கிடையாது. உங்களுடைய செல்வாக்க அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவைக்கேற்ப நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனியினுடைய அமர்வு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தொழில், பொறுப்புகள், அதிகாரம், செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கொடுத்துரும், இல்லைன்னு சொல்லலை. அடுத்ததா குருவினுடைய நகர்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, குரு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2ஆம் இடத்துல. இப்போ உங்களுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆகும். இந்த குழப்பங்கள் ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும். கண்டிப்பாக பொருளாதாரம் அதிகரிக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது உண்டாகும், கெட்ட பழக்க வழக்கம் உங்களை விட்டு போய்விடும், குடும்ப விருத்தி ஆகும். கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குடும்ப விருத்தி, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது கொடுத்துருது. ராகு கேது தொழிலில் நிறைய அலைச்சலை கொடுக்குது, தொழிலில் நிறைய லேர்னிங்ஸை கொடுக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்குது. இந்த காலகட்டம் கேது என்ன பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்குது. உறவுகள்னா யார், உறவுகள் கிட்ட நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் கேது கற்றுக் கொடுக்குது. ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு. உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே நரசிம்மர் கோவில் இருந்தாலும் தயவு செஞ்சு போயிடுங்க. நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ரிஷபம் 100% ஜெயிச்சிடும். அடுத்த மிதுன ராசிக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். மே மாதத்துக்கு அப்புறம் தேடி வரும். சுயதொழில் பண்ணணுங்கிற விருப்பம் வரும். சுயதொழில் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியுங்களா, கூட்டாக பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போம். சிங்கிளாக பண்ண மாட்டோம், கூட்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக வேலையை விட்டுறாதீங்க, வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கூட்டு சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுங்க, ஆனால் வேலையை விட்டுறாதீங்க. மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவு அதிகமாக இருக்கும். சுயதொழில் செய்யும்போது அஷ்டமாதிபதி 10ல் இருக்கார் இல்லையா, சனியினுடைய அமர்வு. அப்போ சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது வேலையில் இருந்துட்டு பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. விட்டுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாதிப்பு கொடுக்குது, மறந்துடாதீங்க. அக்கம் பக்கத்தினர்கிட்ட பார்த்து பழகுங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்கள் தலையிட்டுறாதீங்க, அது உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துரும். சகோதர வழி சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மிதுன ராசிக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதுனத்திற்கும் நரசிம்மர் வழிபாடு தான். கெட்டிய நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களை நல்ல உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுருவார், உறுதியாக நடக்கும். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருந்தாலே போதும். கடகம் பெருமைக்காக செலவு செய்யாதீங்க. அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளை பெரிய ஆள்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க. அதை முதல்ல குறைச்சிக்குங்க. ஒர்க்லோடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா இருக்காது. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த இயல்புக்கு மாறான விஷயங்கள் இருக்கு இல்லையா, 100 போட்டு 1000 எடுக்கிறது, 1000 போட்டு லட்சம் எடுக்கிறது அப்படின்னு அந்த இயல்புக்கு மாறான பொருளாதார விஷயங்கள் இருக்கு இல்லையா, அளவுக்கு மீறி ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோ காசு பணத்தை முடக்கிறது அப்படிங்கிறது இதுக்குள்ளேயும் போகாதீங்க. கடகத்துக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இது. பொருளாதார விஷயங்களில் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் நம்பர் 1 ராசி கடகம். பொருளாதார ரீதியான ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொலை தூரங்களில் தனியாக பயணிக்க வேண்டாம், கவனம். கூட்டாக போங்க வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுகிறது குறைச்சிக்குவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும். சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். கடகராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்முகன் வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடு, பிரம்மபுரீஸ்வரம் போயிட்டு வரலாம். அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம், போதும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு யாரை நம்பி எந்த காரியம் செய்யக்கூடாது. மே மாதத்துக்கு மேலே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களால் ஒரு காரியம் முடியுதா அதை செய்யுங்க, முடியலையா தயவு செஞ்சு விட்டுருங்க. இருக்கிற வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வேலையில் அழுத்தங்கள், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும், ஆனால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆகாது. புதுசாக நான் தொழில் பண்ண போகிறேன்னு நிறைய சிம்மராசி இந்த காலகட்டம் குதிக்கும். பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு குதிக்கும். ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அப்படியே போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏதாவது தொழில் செய்ய முடியுமான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் செய்யுங்க, ஓகே. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை குருவால் உங்களுக்கு ஏற்படுது. அதே போல் அளவுக்கு அதிகமான ஆசை வேண்டாம். செஞ்ச வேலைக்குண்டான சன்மானம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தால் போதும்.
எதன் மேலேயும் விருப்பம் இல்லாத சூழ்நிலையை அந்த கேது உருவாக்குவார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பாரு. நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். நண்பர்களை விட்டு பிரிஞ்சு தனிச்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாமே உண்டு. அதை அக்செப்ட் பண்ண பழகிடுவீங்க. சிம்ம ராசிக்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாவிஷ்ணு வழிபாடு உலகளந்த பெருமாள் வழிபாடு செய்யலாம். அது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடுங்க. உலகளந்த பெருமாள். அடுத்ததாக கன்னிராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்குது. எந்நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்துது. சில நபர்களுக்கு தன் விருப்பம் போல தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன வயதாக இருந்தாலும் 18-17 வயசாக இருந்தாலும் காதல் திருமணம் நடந்துடும். 32 நாள் காதல் திருமணம் நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. நீங்கள் தொழில் ரீதியான நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்குவீங்க. 2 பேர்த்துக்குள்ள சரியான அந்யோன்யம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள வேலை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்குது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. செலவுகளை குறைக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பணியை கற்றுக் கொடுக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்க பிடிக்காம உள்ளூர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கன்னிராசிக்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோமாதா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு. அடுத்தது துளாராசிக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் சரியான உறவு நிலை இருக்காது. மேலதிகாரிக்கும் உங்களுக்கு சரியான உறவு நிலை இருக்காது. பெரிய ஆளுங்க தான் எதிரியாக வருவாங்க. ஆனால் விடாமுயற்சி, கடினமான முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும். நிறைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தடுத்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் வேலையை உங்களை மாதிரி யாரும் கச்சிதமாக செய்ய முடியாது அப்படிங்கிற நல்ல பேரை வாங்கிடுவீங்க. குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை. அதற்குண்டான மருத்துவ செலவுகளை செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. மனசு ஒரு நிலப்படாது, ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய ஆலோசகர்கள்கிட்ட கேட்டுட்டு இது பண்ணலாமா வேணாமுங்கிற ஒரு தெளிவான முடிவோடு எடுங்க. சுய முடிவுகளை தவிர்த்துக்குங்க. நடைமுறைக்கு மாறான ஆசைகள் மனசுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் வேணும். துளாராசிக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு. அடுத்ததான் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த உடல் தொந்தரவுகள் எல்லாமே குறையும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம மறுபடியும் அது அப்படியே ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மாயை மட்டும்தான். உங்கள் ஹெல்த்தெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்களாக பயப்பட்டுக்குவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் கவனம் வேணும். அதே போல் வீடு, நிலம், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் சின்ன வம்பு வழக்கு பிரச்சனைகளை, தகராறுகளை சந்திப்பீங்க. வாகனம் அடிக்கடி பழுதாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாகனத்தில் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தொழில் அமைப்புகளில் சொல்லி பார்க்கும்போது நிறைய இடர்பாடுகள் வருது. சரிங்களா? உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்லும்போது அதற்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேது. குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வந்து போகுது. இப்போ தான் விருச்சிகம் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருந்தது. மறுபடியும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காது. உங்கள் விருப்பத்தை வெளியில் சொல்லும்போது அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட அது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. தொழிலையும் ரொம்ப நெருக்கடிகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். விருச்சிக ராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணர் வழிபாடு செய்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கணும். கிருஷ்ணர் வழிபாடு செய்யும். அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, திருமணம் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். கைகால் மூட்டு வலிகள் வர்றது, இருதயம் சார்ந்த பயம் வர்றது, இதெல்லாம் இருக்கும்.
அதையெல்லாம் மீறி அளவுக்கு அதிகமான துணிச்சல், தைரியம். ராகுவினுடைய அமர்வு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. துணிச்சல், தைரியம் எல்லாமே இருக்குது. எதனாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. குருவோட பார்வையில் தான் அந்த ராகு இருக்குனால இன்னும் பாசிட்டிவாக தான் சொல்லணும். அதே போல் வயது மூத்த நபர்கள் யாராவது உங்களுக்கு இடையூறுலாக இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வயது மூத்த நபர்களோ, உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய நபர்களோ, உங்கள் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கே தொந்தரவுகளை கொடுக்குது, தந்தைக்கே உயிர்கண்டமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர்களாக இருந்தாங்கன்னா. ஸோ இதெல்லாம் சொல்லுது. குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால, ராசி அதிபதியை பார்க்கறதுனால மே மாதத்துக்கு மேலே எதுனாலும் சமாளிக்க முடியும். உங்களுக்கும் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. தனுசு ராசிக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக துர்க்கையை கெட்டிய பிடிச்சிக்கோங்க. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைப்பளு அதிகரிக்கும். சொந்த ஊரை விட்டு, சொந்த ஏரியாவை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். இடமாற்றம் தவிர்க்க முடியாத இடமாற்றங்களாக இருக்கும். மனதிற்கு பிடிக்காத இடமாற்றங்களாக இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. தேவையில்லாமல் வாய்விட்டு ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. என்னென்னா, எது சரியோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத வளவலா குளக்குள வார்த்தைகளெல்லாம் பேச வேண்டாம். கோவப்பட்டு எது பேசினாலும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்த பேசுகிறதா இருந்தாலும் சந்தோஷத்துலேயும் கோபத்துலேயும் பேசவே பேசாதீங்க. சந்தோஷத்துலேயும் கோபத்துலேயும் நிதானமாக இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் கடகராசி. சந்தோஷத்துலேயும் கோபத்துலேயும் நிதானமே இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி மகரம். அப்போ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். கையில் காசு இருக்குதுன்னு சொல்லி போட்டு தூக்கி மாறி செலவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவைங்கும் போது அது நம்மளுக்கு கை கொடுக்காமல் போயிடும். கேதுவனுடைய அமர்வு திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், கேதுவனுடைய அமர்வு அனுமன் வழிபாடு செய்யும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பயன்படாமல் போயிடும். உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வேலையை இப்போ செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாகி வரும். குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மனசார அதை ஏற்றுக்கிடுங்க. குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால செலவுக்கும் வரவுக்கும் சரியாக போகும். மிச்சம் பண்ண முடியாது இந்த வருஷம். மகர ராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு, பார்வதி வழிபாடு செய்துட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இந்த மே மாதத்துக்கு மேலே சூழ்நிலை அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. எத்தனையோ மனக்குழப்பங்கள், வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை இந்த காலகட்டம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வழிபாடை சொல்லிடுறேன். கும்பராசிக்கு காமதேனு வழிபாடு செய்யுங்க. மனசார செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். கூடவே ஷர்ப வழிபாடு செய்துட்டு வாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஆனால் மனம் இங்கே கெட்டு போயிடுது. நிறைய விஷயங்களை மாற்றி 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அந்த தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வழிபாடை சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்குள்ளே செட்டே ஆகாது. அந்த காலகட்டம் செட்டே ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்களே உணர முடியாது. நல்லவனா நம்மகிட்ட பழகணுன்னெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவான். யாரையெல்லாம் நம்பணுமோ அவன்லாம் நம்மளுக்கு எதுக்கு திரும்பிடுவானுங்க. நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வெளிநாட்டு பயணத்திற்கு வெளியூர் பயணத்துக்கும் இது சாதகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வரும். குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கும் இந்த அமைப்பு. பார்த்துக்கிடுங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு சாதகம். மற்றபடி ரொம்ப பெருசாக நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. குரு இந்த பாதிப்புகளை குறைப்பார், அவ்வளோதான். கும்பராசிக்கு உண்டான வழிபாடை சொல்லிட்டேன். அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு என்ன பண்ணணும்? ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. மீனராசிக்கு என்ன சார் ஜென்மச்சனி படுத்துமானா, நிறைய அலைச்சலை கொடுக்கும். எவ்வளவு கலைகிறீங்களோ, எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாத்தியத்தையும் கொடுத்துரும். எவ்வளவு தூரம் அலைகிறீங்களோ அதுக்கான வெற்றியை கொடுத்துரும். எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அதுக்கான சன்மானத்தை கொடுத்துரும். வெறும் அலைச்சலை மட்டுமே கொடுக்காது.
அது கூட வெற்றியும் கொடுக்கும். ப்ளஸும் மைனஸும் ஜென்மச்சனியில் உங்களுக்கு சகஜம். உங்களுக்கு சுப செலவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள், குடும்பத்தில் கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. சுப செலவுகள் உண்டாகும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். உடல் உழைப்பு அவசியம் அவசியம் அவசியம். ஒயிட் கலர் ஜாப் பார்க்குறேன், ஐடியில் வேலை பார்க்குறேன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. உடம்புலேருந்து வேர்வை தண்ணி சிந்தணும். மீன ராசிக்கு உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் அமையறதுக்குண்டான யோகமெல்லாம் இருக்குது. ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, முதல் திருமணம் நாள் ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அது கூட சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. முடிந்தளவு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. வேலையில் ஒரு பிடிமானம் இருக்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க, எதுக்கடா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும். கடன் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓவராக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி அதுவே ஒரு நோய் மாதிரி ஆகிடும். அப்போது இயல்பாக இருங்க, கேஷுவலாக இருங்க, போதுமானது. தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சொத்து, வீடு, வண்டி, வாகனத்தின் மேலே அதிக நாட்டம் உண்டாகும். இந்த காலகட்டம் அது அமையவும் செய்யும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சுயதொழிலில் மட்டும் நிவர்த்தி ஆகும். வேலையில் கொஞ்சம் பற்றற்று இருக்கிறதுனால கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் கான்சன்ட்ரேஷன் இருக்காது வேலையில். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டியதாக இருக்கும். மகர ராசிக்கு மீன ராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகாவிஷ்ணு வழிபாடு. இந்த வழிபாடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ சார் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று. பிறந்த நட்சத்திரம்னா வருஷத்துக்கு 12 தடவை வரும். 12 தடவை இந்த வழிபாடை செய்தால் போதுமானது. போகும்போது கண்டிப்பாக 2 தீபம் போட்டுருங்க. நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் உங்கள் விருப்பம். சுத்தமான நெய்யாக இருக்கட்டும், சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கட்டும். அதே போல் மனசும் சுத்தமாக ப்ரேயர் பண்ணுங்கள். மனசு சுத்தமாக வேண்டுதலை வைங்க. அங்கே போய் அது இதுன்னு மொபைலை பார்க்க அது இதுனாலாம் எதுவும் பண்ணாமல் முழுக்க முழுக்க தெய்வத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். தெய்வத்தோட அழகை ரசிங்க. கோவில் எப்படி கட்டப்பட்டிருக்குது அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. முடிஞ்சளவு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அப்படிங்கிறது வேணும். ஒரு 2 செகண்ட் தான் கிடைக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துலாம். அது வேணும், அது தேவை. மனசார ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது நிறைய பேர்த்துக்கு போய் சேர்றது கிடையாது. வியூஸே கம்மியாக தான் வரும், எனக்கு தெரியும். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் 10 பேர்த்துக்காவது போய் சேர்ந்து அவங்க அதை நல்லா பயன்படுத்தி நல்லபடியாக இருந்தாங்கன்னா அதுவே கோடி புண்ணியம். ஸோ முடிந்தளவு நீங்களும் செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் நலம் பெறட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.